டெல்லியில் நடத்துகிற மாணவர்கள் நடத்துகிற போராட்டம், இதோ இங்கே இருக்கிற மாணவர்கள் ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாவற்றையும் கடந்து தாவேக அரசு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து குதிரை பேரம் நடத்துது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. நீங்களும் கூட என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, யார் பண்ணாலுமே வந்து இந்த விஷயம் வந்து நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்? பேரங்கள் என்பது ஜனநாயகத்தை சிதைக்கும். கொள்கை வழி அரசியல் தான், கொள்கை வழி முன்னெடுப்பது தான் ஜனநாயகத்தை வளர்க்கும். சிபிஐ சிபிஎம் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தனியார் மயமாக்கலை வந்து தடுக்கணும், அரசு மயமாக்கல் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்க. அப்படின்னும் போது அரசு துறைகளில் அவுட் சோர்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது திமுக ஆட்சியிலே வந்து இந்த பரவலாக்கம் தொடங்கிருச்சு அப்படின்னும் போது, அப்பொழுது நீங்கள் இந்த அளவுக்கு தீவிரம் காட்டினீர்களா? திமுக அரசை எதிர்த்த போராட்டம் குறைவாக தெரிந்திருக்கக்கூடும். இப்போ ஒன்று இந்த அரசை ஒன்று நாங்கள் ஒரு வகுப்பாத அரசா, மக்கள் விரோத அரசா நாங்கள் பார்க்கல. தாவேக இப்போ தான் வந்திருக்கிறாங்க, புதிதாக இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மூச்சு விடட்டும். ஆட்சியாளர்கள் மோசமான ஆட்சி தான், மோசமான அணுகுமுறை தான். மாணவர்கள் போராடுவது கோரிக்கை, அவர்கள் மொழி கோரிக்கை மொழி. காவலர்கள் தடியடி நடத்தி எல்லாம் கண்டனத்துக்குரியது. தாவேகாவுக்கு அதிகமான இடங்கள் என்றாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் நல்ல வாக்களித்திருக்கிறார்கள். இதர பல ஜனநாயக கட்சிகளுக்கும் நல்ல வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் வாக்கு, ஒவ்வொன்றையும் மதிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பங்கு உண்டு, ஒவ்வொரு வாக்குக்கும் உயிர் உண்டு. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாகிடுச்சு. இந்த நிலையில நீங்க அமைச்சரவையில சூழல் இருந்துச்சுன்னா பங்கேற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. அதன் பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அது ஒட்டியும் பேசியிருந்தீங்க. அந்த கருத்து எப்படி சொன்னீங்க? நான் அவ்வாறு சொல்லவில்லை. எங்கள் காலம் எழுகிற பொழுது நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்போம், இங்கிருந்தும் பலர் அமைச்சர்களாக வருவார்கள். நான் எங்கள் காலம் என்று சொல்வது கம்யூனிஸ்டுகளை, இடதுசாரிகள். நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை இடது பக்கம் திருப்புவதுதான் எங்கள் நோக்கம். அந்த காலச்சூழல் ஒன்றியடும் அவ்வாறு எழுகிற போது நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்போம். அந்த அர்த்தம் தான் சொன்னேன். எங்கள் காலம் எழும் என்பதை கடந்து அடுத்த வரியை போட்டுறாங்க ஒளிபரப்பியவர்கள். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. நாங்கள் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம், அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை. நிலவர இன்றைய அரசியல் சூழலில் எந்த கூட்டணியிலும் நாங்கள் இல்லை. இது கட்சி எடுத்த முடிவு, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஓகே. இதுவரைக்கும், அதாவது தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்தீங்க. அதன் பிறகு திமுக கூட்டணியில தொடர்வதற்கான சூழல் இல்லை, அது நன்றாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லி வெளியே வந்தீங்க. இப்போது தாவேக கூட்டணியிலும் இல்லை, ஆனால் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போது நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக தான் இருக்கு இல்லையா? அந்த சூழல் வந்து அப்படி தான் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணமாக என்ன சொன்னீங்கன்னா, பாஜக வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாஜக தரப்புலேருந்து என்ன தொடர்ச்சியாக வந்து ஒரு வாதம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ அந்த கூட்டணியிலேருந்து எல்லாரும் உடஞ்சு போயிட்டீங்க அப்படின்னும் போது அது பாஜகவுக்கு சாதகமாக தானே இருக்கும். அப்படியுமே இல்லை, அவ்வாறு அல்ல. நாங்கள் சிபிஐ சிபிஎம் சிபிஐஎம் ஒரு இடது ஒருங்கிணைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உருவாக்குகிற போது நாங்கள் சொன்னோம், இந்தியா போன்ற பறந்து விரிந்த ஜனநாயக நாட்டில் இதர ஜனநாயக சக்திகளுடன் நாட்டு நலனுக்காக, உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக எப்பொழுதும் இணைந்து நாங்கள் போராடுவோம், பாடுபடுவோம். தேர்தல் வருகிற போது அந்த நேரத்தில் யாரை தோற்கடிக்க வேண்டும், எத்தகைய அணி சேர்க்கைகள் என்று அப்பொழுது நிலவுகிற சூழலுக்கேற்றவாறு நாங்கள் முடிவெடுப்போம். அதுவரை இடது பயணம்தான். சிபிஐ சிபிஐஎம் சிபிஐஎம்எல் இந்த 3 பேரும் ஒரு பயணத்தை துவக்குகிறோம். இதன் பொருள் ஜனநாயக சக்திகளை கடந்து செல்வதல்ல.
அவர்களை இணைத்தே நாட்டு நலனுக்காக போராடும் என்பதில் மிக உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவளிப்பதால் அந்த அமைச்சரவையினுடைய யாவற்றுக்கும் ஆதரவு என்று பொருள் இல்லை. எனவே தான் நிபந்தனைகளை நாங்கள் சொல்கிறோம். செக்குலரிசம், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது, தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்களின் கோரிக்கைகள், குறிப்பாக தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள், இவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையில் நாங்கள் தொடர்ந்து இருப்போம். வெளியிலிருந்து ஆதரிப்பதாலேயே அரசின் அங்கம் அல்ல நாங்கள். ஓகே, அப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து தவறுதலா செய்யும் பொழுதோ அதை சுட்டி காட்டிட்டு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாங்க, நல்லது செய்தால் வரவேற்கிறோம், அல்லது எனில் நாங்கள் அதற்கு எதிராக கண்டனங்களை எழுப்புகிறோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. அது எப்பொழுதுமே உழைக்கும் மக்கள், எளிய மக்கள், நாட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களின் நலனிலிருந்து எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஓகே, இப்போ சிபிஐ சிபிஎம் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தனியார் மயமாக்கலை வந்து தடுக்கணும், அரசு மயமாக்கல் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்க. அப்படின்னும் போது அரசு துறைகளில் அவுட் சோர்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது திமுக ஆட்சியிலே வந்து இந்த பரவலாக்கம் தொடங்கிருச்சு. அப்படின்னும் போது அப்பொழுது நீங்கள் இந்த அளவுக்கு தீவிரம் காட்டினீர்களா? இப்பொழுது தான் வந்து விமர்சனங்கள் வருது. சேலம்ல வந்து 25 ஆண்டுகளுக்கு சுயஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து குடிநீர் விஷயத்தை வந்து எடுக்கிறப்ப இதை எதிர்க்கிறாங்க. இதற்கு முன்னாடியே திமுக ஆட்சி அதை பண்ணும்போது அந்த விஷயங்களை வந்து கேட்டிருக்கீங்களா? அது எங்கள் கொள்கை. ஒன்றிய அரசு இவ்வாறு கொள்கைகளை முன்மொழிகிற போது நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எங்கேயும் தனியார் மயம் கூடாது, ஒப்பந்த மயம் கூடாது, இது எங்கள் நிலை. தமிழ்நாட்டில் திமுக இருந்தபொழுதும் இதே கொள்கை தான் எங்கள் கொள்கை. இதற்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். அப்பொழுது திமுக கூட்டணியில் இருந்தோம். ஆளுநரை, ஒன்றிய அரசை எதிர்த்த அந்த போராட்டங்களின் குரல் ஓங்கி இருந்தது. எனவே உங்களுக்கு அப்போது திமுக அரசை எதிர்த்த போராட்டம் குறைவாக தெரிந்திருக்கக்கூடும். இப்போ ஒன்று இந்த அரசை ஒன்று நாங்கள் ஒரு வகுப்பாத அரசா, மக்கள் விரோத அரசா நாங்கள் பார்க்கல. தாவேக்காவை இப்போ தான் வந்திருக்கிறாங்க, புதிதாக இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மூச்சு விடட்டும், கொஞ்சம் நாளாகட்டும், கொள்கை பார்க்கலாம். அதுவரை வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், நல்லது செய்தால் வரவேற்கிறோம். தீமைகள் அல்லது ஏதாவது மக்களை பாதிக்கிற பிரச்சனை என்றால் கண்டன குரல் எழுப்புகிறோம். கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது மிக மிக அரசியல் இயல்பு. கண்டிப்பா சார். அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட டைம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் வந்து சபரிவர்மன் அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி நபர் வந்து அங்க லாக்அப் மரணம் வந்து அடைகிறாரு. அதற்கும் கூட முதல்வர் வந்து வாய் திறக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே கேட்குறாங்க, ஒரு இரங்கல் கூட முதல்வர் சொல்லலையே அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சியில இதே முதல்வர் வந்து முந்தைய முதல்வர் வந்து கேள்வி கேட்டாரு, சாரி சொல்லாதீங்க முதல்வரே அப்படின்ற மாதிரி இவரும் வந்து விமர்சனம் பண்ணாரு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் சாரி சொல்லக்கூடிய தேவையில்லை, அட்லீஸ்ட் வாயை கூட திறக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? பேசணும், கண்டனங்களை தெரிவிக்கணும், நம்பிக்கை தரணும், அது முதல்வரின் கடமை. நாங்கள் முதல்வர் கண்டிக்க வேண்டும், பற்றி இருக்கிற பிரச்சனை மீது தன் கருத்தை சொல்ல வேண்டும். இதுதான் எங்கள் நிலை. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனைக்காக முதல்வரை சந்திக்க யாராச்சும் போனா அவங்கள வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் பிரச்சனைக்காக போனா அங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்களா? என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்வர் தலைமைச் செயலகம் மக்கள் அதிகாரத்தின் குறியீடு, அதிகார வர்க்கத்தின் கோட்டை அல்ல, அது மக்கள் அதிகாரத்தின் குறியீடு. எனவே எளிய மக்கள் முதல்வரை சந்திப்பதற்கும் அமைச்சர்களை சந்திப்பதற்கும் தங்கள் கோரிக்கைகளை, தங்கள் விண்ணப்பங்களை செய்வதற்கும் வழிமுறைகள் எளிதாக வேண்டும், நாளுக்கு நாள் எளிதாக வேண்டும். பாதுகாப்பு வசதி அவசியம்தான். பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கடந்து செல்லவில்லை. யாவற்றுக்கும் மேலாக எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை எளிதில் சந்திப்பதற்கும் கோரிக்கைகளை முன்மொழிவதற்கும் உரிய வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். அது ஜனநாயகத்தின் கடமை, ஆட்சியாளர்களின் பொறுப்பு. ஓகே, அவருடைய துறையில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு, சக கலைஞர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா தராரு, அவர்களை தான் அதிகமா சந்திக்கிறாரு, மக்கள் பிரச்சனையோட போறவங்களை வந்து அதிகமா சந்திக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால கேட்கிறேன். இந்த கருத்துக்கள், இதுபோல விமர்சனங்களை எல்லாம் முதல்வர் கண்ணுற்று அதற்கு செவிமடுத்து மக்கள் பிரச்சனைகளுக்காக, எளிய மக்களின் கோரிக்கைகளுக்காக, தொழிலாளர்களின் கோரிக்கை, ஊழியரின் கோரிக்கை, சிறுதொழில் குறுந்தொழில் கோரிக்கை, விவசாயிகளின் கோரிக்கை, ஆசிரியர் கோரிக்கை, அரசு ஊழியர் கோரிக்கை என்று
கோரிக்கையோடு வருகிற சங்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அவர்கள் கோரிக்கைக்கு செவிமடுக்க வேண்டும். கூடுமான வரை அவர்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்க வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. அதே போல இன்னொரு புறம் கோமாத்தேக்கால இருந்து ஈஸ்வரன் அவர்கள், கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணியில அதாவது வெளியில இருந்து ஆதரவு தந்தாலும் கூட அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா இடதுசாரிகள், அதனாலேயே தொழில் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழிலை தொடங்குறதுக்கோ நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கோ வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அது உண்மையா? அது இடதுசாரிகள் ஆதரிப்பதால் வர அஞ்சுகிறார்கள் என்கிறார்களா? அவரது அவ்வாறு சொன்னதை நான் கேள்விப்படலை, படிக்கலை. ஒருவேளை அவ்வாறு சகோதரர் அவ்வாறு சொல்லியிருப்பாரையானா அது உரிய அரசியல் புரிதல் அல்ல. லெய்வேலி என்எல்சி அந்த தொழிற்சாலையை கட்டுவதற்கும் அது உருவாவதற்கும் கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பங்கு பணிகளை நேரம் கிடைக்கிற போது அவர் அமைதியாக அந்த வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சொல்லியிருப்பது உண்மையானா பிளாய், பொஹ்ரோ, ராஞ்ச், ரூர்கேலா இங்கெல்லாம் எழுந்த தொழிற்சாலைகளுக்கு கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்பியிருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். சேலம் உருக்காலைகளுக்காக கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்பியிருக்கிறோம், பொதுத்துறைக்காக குரல் எழுப்பியிருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறோம், ரத்தம் செஞ்சிருக்கிறோம், வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். மல்கோத்ரா, ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற போது கம்யூனிஸ்டுகள் தான் முதல் தீர்மானத்தை போட்டோம். அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும், அந்த பணி நிறைவடைய வேண்டும் என்று. கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே அறிவியல் தொழில்நுட்பத்திற்கும் பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சிக்கும் சிறு தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் அருகில் இருக்கிறோம். நாங்கள் எதிர்ப்பது நாடு கடந்த நிறுவனங்களை, மூலதனத்தை போட்டு இயற்கையை சூறாடுகிற நாடு கடந்த முதலாளிகளுக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள். ஒரு தேசத்தில் தொழில் வளர்வதற்கோ தொழில்நுட்பம் வளர்வதற்கோ அறிவியல் வளர்வதற்கோ என்றைக்குமே கம்யூனிஸ்டுகள் எதிரானவர்கள் அல்ல. எங்கள் வரலாறை ஓய்வு கிடைக்கிற போது நியாயமாக படித்தாலே தெரியும். தேசத்தின் நலனுடன் வளர்ச்சியுடன் பின்னி பிணைந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் அந்த பார்வை இன்று வரையும் தொடர்வதற்கான காரணம் என்னன்னு? அது பிழை. அந்த பிழையை உங்களை போன்ற அடுத்த தலைமுறை, அறிவியல் சிறந்த தலைமுறை வந்தால் பொது வாழ்வுக்கு வருகிற போது இடது பக்கம் திரும்புகிற போது இந்த பிழையெல்லாம் திருத்தப்படும். அந்த நம்பிக்கை இருக்கு. அடுத்த தலைமுறையை பார்க்கிற போது அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எழ வேண்டும் என்று நான் இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு. இன்னொரு பக்கம் தாவேக அரசு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து குதிரை பேரம் நடத்துது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. நீங்களும் கூட என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, யாரு பண்ணாலுமே வந்து இந்த விஷயம் வந்து நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? பேரங்கள் என்பது ஜனநாயகத்தை சிதைக்கும் கொள்கை வழி அரசியல் தான். கொள்கை வழி முன்னெடுப்பது தான் ஜனநாயகத்தை வளர்க்கும். ஜனநாயகத்தை மேலும் மேலும் வளர்க்கணும். மேலும் மேலும் வளர்ப்பதற்கு விழுமியங்கள் தேவைப்படுகிறது, அறநெறிகள் தேவைப்படுகிறது, சட்டத்தின் ஆட்சி முறை சிதையாத திசைகள் தேவைப்படுகிறது. அத்தகைய பயணத்தை தான் நாடு விரும்புகிறது. எனவே யார் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாலும், யார் விற்றாலும் வாங்கினாலும் அது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை சிதைக்கும். எனவே அது ஏற்புடையதல்ல. மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகும். மக்கள் அளித்த வாக்கு என்பது சாதாரணமானதல்ல. எல்லோருக்குமே நல்ல வாக்கு அளித்திருக்கிறார்கள் மக்கள். தவகாக்கு அதிகமான இடங்கள் என்றாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் நல்ல வாக்களித்திருக்கிறார்கள். இதர பல ஜனநாயக கட்சிகளுக்கும் நல்ல வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் வாக்கு. ஒவ்வொன்றையும் மதிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஒவ்வொரு வாக்குக்கும் உயிர் உண்டு. ஏன்னா மக்கள் அளித்த வாக்கு அது. எனவே அது மதித்து நடக்க வேண்டும். எல்லோரும் மக்களுக்கு கடமைப்பட்டவர்கள். மக்கள் கண்ணுறுகிறார்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஜனநாயகத்தில் அவர்கள்தான் நிறைவானவர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. எனவே எல்லாவற்றிலும் வந்து பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மக்கள் பாடங்களை நமக்கு அளிப்பார்கள். கண்டிப்பா சார். இப்போ யார் பண்ணாலுமே இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ தொடர்ந்து தாவேக்காவின் மீது குதிரை பேரம் தான் நடக்குது அப்படின்ற ஒரு பெருவாரியான விமர்சனம் நிறைய நபர்களால வைக்கப்படும் போது முதல்வர் விஜய் அவர்கள் மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா இது குறித்து? கருத்துக்களை சொல்லணும். அவ்வாறு வருகிற போது தன் அரசின் மீது நெருக்கடி வருகிற போது சரி தவறு மனதுக்கு படுகிற போது அதை முதல்வர் சொல்லத்தான் வேண்டும். அரசியலில் நீண்ட மௌனம் சரியல்ல. அவர் பேசணும், சொல்லணும், சொல்லுவார், பேசுவார். ஒருவேளை புதிது என்பதால் அவர் கற்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
கற்றுக்கொண்டாலும் அவர் ஒவ்வொரு நாளும் புதியவர் என்கிற முறையில் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் சொல்லணும், எழுதணும், சொல்லணும், அறிக்கைகள் வெளியிடணும். முதல்வர் என்ன சொல்கிறார் என்றுதான் நாடு எதிர்பார்க்கும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தின் முதல்வர் அவர். எனவே அவர் மற்ற அமைச்சர்கள் பேசுவதை விட முதல்வர் பேச வேண்டும் என்பது மிக இயல்பு. டெல்லியில் மாணவர்கள் நடத்துகிற போராட்டம், இங்கே இருக்கிற மாணவர்கள் ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு கோரிக்கைகளுக்காக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை தேச நலன் சார்ந்த கோரிக்கை. எனவே இந்த நம்பிக்கை தான் நாளை நாடு இடது பக்கம் செல்லும் என்கிற நம்பிக்கை. நிச்சயமாக சார். மாணவர்கள் நிறைய இடங்கள்ல ஜனநாயகம் படுகொலைக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எல்லாரும் இடது பக்கம் வருவதற்கான நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த போராட்டத்திற்கான ஆதிப்புள்ளியா எதை நீங்க நினைக்கிறீங்க? டெல்லியிலையும் சரி, இப்போது வெளியில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆட்சியாளர்கள் மோசமான ஆட்சி தான், மோசமான அணுகுமுறை தான். மாணவர்கள் போராடுவது கோரிக்கை, அவர்கள் மொழி கோரிக்கை மொழி. அந்த மாணவர்களின் கோரிக்கை மொழியை கூட ஆட்சியாளர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அடக்குமுறை மொழியால் அதை தீர்க்க பார்க்கிறார்கள். பேசிதான் தீர்க்க வேண்டுமே அன்றி காவலர்கள் தடியடி நடத்தி இவையெல்லாம் கண்டனத்துக்குரியது. மாணவர்கள் அவர்கள் இந்திய மாணவர்கள், சொந்த நாட்டின் புதல்வர்கள், தேசத்தின் எதிர்காலம் அவர்கள் கோரிக்கையினுடைய நியாயங்களை உணர்ந்து அதை தீர்த்து வைக்க வேண்டுமே தவிர போலீஸை காட்டியோ துணை இராணுவத்தை காட்டியோ அச்சுறுத்தக்கூடாது. நம்முடைய இராணுவம் அது எல்லைப்புறத்துக்கு வெளியில் தான் அதற்கு வேலை. பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதுதான் அதன் வேலை. அத்தகைய உயர்ந்த இராணுவத்தை கொண்டு சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக நிறுத்துவது, பயங்காட்டுவது என்பது ஏற்புடையதல்ல, கடும் கண்டனத்துக்குரியது. மாணவரின் போராட்டம் நல்ல பாடங்களை ஒன்றிய அரசுக்கு புகட்டும். ஒன்றிய அரசு பணிந்தே ஆக வேண்டும். அவர்கள் கோரிக்கைகளில் அவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது. மாணவர்களின் கோரிக்கை வெல்க, அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறணும், கைது செய்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யணும். தடியடி நடத்தப்பட்டதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டனங்களை தெரிவிக்கிறோம். மாணவர் கோரிக்கை வெல்க, மாணவர் போராட்டம் வெல்க. ஓகே சார். இன்னொரு புறம் மாணவர்களுடைய கோரிக்கையில ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதற்கு இன்னொரு தரப்புல இருந்து, ஏங்க அவர் பதவி நீக்கம் செய்தாலும் கூட பிஜேபி அரசு அங்க வேற ஒரு நபரை புகுத்துவாங்க, அப்போ நியாயப்படி பிரதமர் அவர்கள் பதவி நீக்கம் செய்யணும்னு தானே கோரிக்கை வைக்கணும், உங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதற்கு உங்களான பதில் என்ன? இது தார்மீகம் சம்பந்தப்பட்டது. என்னுடைய ஆட்சியில் இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை எதிர்த்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருப்பதே ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தான். இதற்கு நான் மதிப்பளிக்கிறேன்னு பிரதமர் சொல்லணும், வாய் திறந்து பிரதமர் சொல்லணும், இல்லை அழைத்து பேசணும், இல்லை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சராவது விலகணும். நீ விடாபடியா இருப்பது எதை காட்டுகிறது? அரசின் நிலை சரி என்பதை காட்டுகிறது, அரசின் அணுகுமுறை சரி என்பதை காட்டுகிறது. அல்ல, அது தவறு. மாணவர்களின் கோரிக்கை தான் சரி, அவர்கள் போராட்டம் தான் சரி. எனவே அந்த போராட்டத்தின் நியாயங்களை உணர்ந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிலை என்னவா இருக்க போகுது? ஏன்னா டெல்லியில தொடங்குச்சு, அதாவது சோனம் வாங்சுக் கூடிய உண்ணாவிரத போராட்டம். அதன் பிறகு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தொடர்ந்து பேரணியா போச்சு. இப்போ எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் அங்க திரண்டு போயிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் அந்தந்த இடங்கள்ல போராட்டம் இப்போ வெளியில நடக்கதா இருக்கட்டும், சென்னையிலே பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த போராட்டம் அடுத்தபடியா என்ன வடிவமா மாறப்போகுது அப்படின்ற கேள்வி. ஜனநாயக வடிவம் தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக வடிவம் தான். மக்கள் திரள் யாவற்றை விட வலிவானது. லட்சக்கணக்கான மாணவர்கள் திரளுகிற போது அரசு பணிந்தே ஆக வேண்டும். மாணவர்கள் ஒற்றுமையும் பலம், அவர்கள் பற்றி நிற்கிற கோரிக்கையும் மிகுந்த பலம். இதில் போய் திரள்வது மட்டுமல்ல, ஆங்காக நின்று கண்ணுறுகிற, பார்க்கிற, கேட்கிற அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள். நாடு இதை ஆதரிக்கிறது. அதை ஒன்றிய அரசு உணர வேண்டும். மாணவரின் போராட்டத்திற்கு செய்முடுக்க வேண்டும், கோரிக்கையை ஏற்க வேண்டும். இல்லை என்றால் பணிய வைப்பார்கள் மாணவர்கள். போராட்டத்திற்கு அந்த வலிமை உண்டு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.